ஷாக்கு இந்த ஷா மேல கோடு வரக்கூடாதுல்ல? போடக்கூடாதும்மா. சில பேரெல்லாம் வந்து கோடு போட்டா கோபப்படுவா. புரியுறதா? சரி. ஆமா. அவ யாருன்னா இத பாருங்க. இந்த ஷா இருக்காரு இல்லையா? இவருக்கு நிறைய கோபம் வரும். அவர் மேல கோடு போடாதீங்க. அதே மாதிரி இந்த ப இருக்கு இல்லையா? இதுக்கும் கோபம் வரும். அதே மாதிரி இந்த த இருக்கு பாருங்க. இதுக்கு மேலேயே கோடு போடக்கூடாது. சரியா? இப்ப நம்ம சென்டென்ஸ்ல நடுவுல வந்தா கூட அதுல கோடு ஆமா போடக்கூடாது. இப்போ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? இப்போ விஷ்ராந்தி என்ன வேர்டுமா? விஷ்ராந்தி. விஷ்ராந்தினா ஓய்வு எடுத்துக்கிறது. சரியா? இப்ப நான் விஷ்ராந்தின்னு எழுதணும். நான் என்ன பண்றேன்? பி போட்டுட்டேன். ஷ்ரான்னு போட்டேன். உடனே ஒரு அம்மா என்ன பண்ணா, போடுங்கோ சேர்த்து 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 இப்படி போடுங்கோ அப்படின்னு சொன்னா. உடனே கோபம் வந்துருது. நான் ஒருத்தன் இங்க இருக்க நடுவுல நீ கோடு போட சொல்றீங்களே, போடக்கூடாது, அடுத்த எழுதுங்கோ அப்படின்னு சொல்லிடுது. உடனே என்ன பண்ணிட்டா, அடுத்தது இன்னும் விஷ்ராந்தி. புரியுதாமா? புரியுது. அப்ப நம்ம கோடு வந்துட்டு ஒரு சிலபஸ் மேலயும் தான் போட்டுட்டு வரணும். மொத்தமா எழுதிட்டு போடக்கூடாது. அச்சோ, அது மாதிரிலாம் போடக்கூடாது. சி என்ன ஆயிடுறதுன்னா, சில ராங் பிராக்டிசஸ் வந்து இப்ப நம்மளுடைய நமக்குள்ளேயே இருக்கு. சில பேர் என்ன பண்ணிடுறான்னா கோட ஃபுல்லா போட்டுறான். சரியா? இப்ப நான் கிருஷ்ணன் எழுதுனா முதல்ல இதை போட்டுற வேண்டியது. இப்படி எழுதிட வேண்டியது. புரியுறதா? ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தோம்னா அற்புதமா இருக்கு, ஒன்னும் குறையே இல்லை. ஆனா ப்ரொசீஜர் கரெக்டானா கிடையாது. அப்போ ப்ரொசீஜர் என்ன சுவாமி சொல்லி கொடுங்க அப்படின்னா, ஒரு அக்ஷரத்துக்கும் நீங்க வந்து கோடை போட்டுட்டே தான் வரும். புரியுதா? இத பாருங்க. இப்போ கிருஷ்ணா அதே வார்த்தையை நான் எழுதுறேன். முதல்ல இப்படிதான் எழுதும். கிரு போட்டாச்சு. அதுக்கப்புறமா தலை போடுவார். புரியுறதா? அடுத்தது என்னது? இஷ். புரியுறதா? அடுத்தது என்னது? புரியுதா? இது மாதிரி நீங்க எழுதிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த சில எழுத்துக்கள் வந்து தலை மேல கோடு போடக்கூடாதுப்பா அப்படின்ற எழுத்துக்கள் வரும்போது ரொம்ப ஜாகிரதையா நம்ம என்ன பண்ணிடுவோம், அது மேல கோடு போடவே மாட்டோம். அழகா. புரியுறதாமா? புரியுது. இப்ப என்னென்ன எழுத்து சொன்னீங்க? தா, அதுக்கப்புறம் இந்த பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த அக்ஷரம் த. அடுத்த அக்ஷரம் ப. சரியா? சில புஸ்தகங்கள்ல இத கூட இப்படிதான் போட்டிருப்பா. ஆனா இந்த அக்ஷரத்துக்கு தாராளமா கோடு போட்டுக்கலான் இருக்கு. சரியா? புரிஞ்சுதா? இன்னும் ஒரே ஒரு டவுட். உமாமா அதுவும் தலையில கோடு வருமா? ஆமா ஆமா ஆமா, வெரி குட், வெரி குட் பாயிண்ட் உமாமா. நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்திங்க. நீங்க இது பாருங்க, இந்த க்ஷா இருக்கு இல்லையா, இந்த க்ஷா கூட தலை மேல கூட தட்டக்கூடாது. சரியான நேரத்தை கரெக்டா வந்து ஞாபகப்படுத்தினாங்க உமாமா. வெரி குட் உமாமா. இந்த அக்ஷரம் சரியா? ஷ்ரா ஷா ரெண்டுத்துக்குமே ஆமா, ஷ்ரா இப்பதான் நம்ம பார்த்துட்டே வந்துமே. சரியா? ஞா கூட போட மாட்டோம் தானே சார்? ஞாக்கு போடுவோமே. ஏன் போடுவோம்னா, ஏன்னா அந்த அக்ஷரமானது எப்படி அதனுடைய வடிவம் இருக்குன்னு பாருங்களேன். இந்த பாருங்க, இப்படி போட்டு வரேன். சரியாமா? அப்போ இந்த சம்யுக்தாட்சரம் தான் இதுக்கு தலைக்கோடு உண்டு. சரியா?